அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கோவில்கள், பரிகார தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 12 ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பரிகார கோவில்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக இந்த ராசிக்காரங்க மலைத்தலங்களுக்கு சென்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை அடைவாங்களாம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பழனிமலை ஆண்டவரை போய் யாரெல்லாம் தரிசனம் செய்தால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ராசியில் கூட இப்படி இந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ராசிக்காரங்க, நட்சத்திரக்காரங்க அந்த கோவிலுக்கு அந்த கடவுளை சென்று சரியான நேரத்தில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ தோஷமோ எல்லாமே கெட்டது எல்லாம் நீங்கி போகும். அதற்கு மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும். ஆனால் மற்ற ராசிக்காரங்க அங்கே போகும்போது அவங்களுக்கு சாதாரணமான பலனும் அந்த கடவுளுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால குறிப்பிட்ட 3 ராசிக்காரங்க பழனிமலைக்கு போனாங்க அப்படின்னா மிக பெரும் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யார் என்ன அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பழனிமலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைத்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய நற்பலன்களும் பரிகாரங்களும் ஜோதிட பலன்கள் அனைத்துமே சொல்லப்படும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. நாம் இப்போது பழனிக்கு யாரெல்லாம் போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதாவது பழனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யார் வேணும்னாலும் போகலாங்க. செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம் தான் பழனி. குறிப்பாக இந்த 3 ராசிக்காரங்க பழனிக்கு சென்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் பெறுவது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் என்னென்ன ராசிக்காரர்கள்னு பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த 3 ராசிக்காரர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் எப்போ பழனிக்கு சென்று வந்தீங்க, அதன் பிறகு உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருந்ததா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசிக்காரங்க பழனிக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனிக்கு செல்வது நிச்சயமாக நன்மை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் தோஷம் உடையவங்க செவ்வாய் அன்னைக்கு போகரை வழிபட்டு செவ்வாய் தோஷம் நீங்க பெறலாம் என்பதற்காகத்தான் குறிப்பாக மேஷ ராசிக்காரர்கள் சென்று வந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் பழனியில் வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை தரிசிப்பது அவர்களுக்கு எதிரிகள் தொல்லையினை நீக்கும் என்றும் தொழில் வளம் பெருகும் என்றும் கோடீஸ்வரராகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்றும் வழிகளை அமைத்து தருவார் என்றும் சொல்லப்படுது. அப்படி நீங்களும் மேஷராசிக்காரர்கள் என்றால் கண்டிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் பழனிக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பாக பழனிக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சிங்கம் போல இருப்பீங்க அப்படின்னும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படக்கூடியது குழந்தைகளை பற்றி சொல்லும் என்றும் 5ஆம் இடம் சிம்மராசிக்கு உரியது என்றும் அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் ரொம்பவே புத்தி கூர்மையோடும் செழிப்போடும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு உகந்தவை மலைத்தலங்கள். அதிலும் குறிப்பாக முருகன் அருளக்கூடிய மலைத்தலங்களை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக பழனி திருத்தலத்திற்கு தனித்தன்மை பெற்றிருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க. அதே போல் தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான தலம் தான் பழனிமலை. ஆகவே எப்போதும் உங்களுடைய உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்தி வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக நன்மை நடக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பழனிமலை சென்றால் மிகவும் சிறப்பு. சரி, அடுத்ததாக என்ன ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பொதுவாக அதிர்ஷ்டம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். மிகவும் அரிதாகத்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய கடு சொற்களால் பலரை காயப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க பழனி தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நாக்கு வன்மை அதிகரிக்கும். இதனால் தொழில் வளம் பெருகும், பணவரவு கிடைக்கும். நீங்கள் யாரையும் துன்பப்படுத்தலை, கஷ்டப்படுத்தலை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் பழனி ஆண்டவரை சென்று வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் மிக பெரும் நிம்மதியை பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த 3வது ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி பழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகமாக கோபப்படக்கூடிய பேசும் தன்மை கொண்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய பழனி சென்று போகரையும் பழனி முருகரையும் வழிபட்டு வர சாந்தம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் தொட்டது எல்லாம் துளங்கும் என்றும் தொழில் வளம் கைகூடும் என்றும் கோடீஸ்வரர் ஆவிங்க என்றும் சொல்லப்படுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இவ்வளவு நாள் எனக்கு நல்லது நடக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக பழனி ஆண்டவர் சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய ராசிக்கு மிக பெரும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் இந்த கடவுளை சென்று வழிபட்டால் மிக பெரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கோவில் வழிபாடு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, வேறு என்னென்ன ராசிக்காரங்க எந்தெந்த இடங்களுக்கு சென்று வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்க்கறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய திறமையை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினா உங்களுக்கு நீங்கள் மகுடம் சூட்டிக்கொள்வீங்க என்றும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க என்றும் பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே நீங்கள் விரும்புவீங்க என்றும் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்ய விரும்புவீங்க என்றும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு என்று சொல்லப்படுது. எனவே உங்களுடைய ராசிநாதனை புத பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய முன்கோபம் குறைய இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை தரிசனம் செய்யுங்க. புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளக்கூடிய தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி பாருங்க. கண்டிப்பாக வெற்றி எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் என்றே சொல்லலாங்க. மேலும் இந்த தலம் சீர்காழியில் இருந்து 15 கிலோமீட்டர் இருக்கிறது என்பதுதான் முக்கியமாக சொல்லப்படுது. இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கு சென்று வருவது மிக பெரும் நிச்சயமாக பார்க்கப்படுது. இதுபோல் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போகணும் போகக்கூடாது அப்படின்னு நிறைய கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த வகையில் நம்ம அறுபடை வீடுகள்லேயே திருச்செந்தூர் கோவிலுக்கு யார் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் குறிப்பாக மேஷ ராசிக்காரங்க இந்த தலத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் தந்துருள்வார் என்று நம்பப்படுது. அசுவினி நட்சத்திரக்காரர்கள் மகான்களுடைய ஜீவ சமாதிகளை தரிசித்து வரலாம். திருச்செந்தூர் தலமும் அதற்கு ரொம்பவே உகந்தது. பரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர் மலைக்கு சென்று கல்லழகரை தரிசித்து வருவது மிகவும் நல்லது. கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்க நாகப்பட்டினம் திருவாரூர் பாதையில் இருக்கக்கூடிய சிக்கல் தலத்திற்கு சென்று சிங்காரவேலரை தரிசனம் செய்து வழிபட்டாங்க அப்படின்னா நல்லதொரு பலன்களை காண முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. இதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் துலாம் ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். நெருங்கிய பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க மிதுன ராசிக்காரர்கள் தயங்குவாங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டு செய்து ஆர்வத்தோடு செய்து முடித்து நல்லதொரு பாராட்டையும் பெறக்கூடிய ராசிக்காரங்க. இவர்களுக்கு பாராட்டு கிடைத்தாலும் கூட மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் இவங்க மேற்கொள்ளுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தொலைவில்லி மங்கலம். இது திருநெல்வேலியில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. 108 திவ்ய தேசங்களில் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே அமைந்திருப்பது இங்கு மட்டும்தான். இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்றே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பழனி கோவிலுக்கு யார் போகணும் போகக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி விவோ.